ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இங்கே தான் நம்ம வேலை செஞ்சோம். இந்த 2வது 3வது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் நான் வேலை செஞ்சேன். எவ்வளோ டைம் எடுத்து வருவோம் தெரியுங்களா? என்னுடைய சின்ன முத்தோவில் 45 நிமிஷம் ஆகும். நான் இருக்கிற இடத்துக்கும் இங்கேயும் வர்றதுக்கு 45 நிமிஷம், சரியாக 45 நிமிஷம் நடக்கும் நான் வர்றதுக்கு காலையில். அதுக்கு கிளம்புறதுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? 3 மணி 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறதுக்கோ ஒரு தரை துடைக்கிறதுக்கோ நம்ம வெக்கப்படுறோம். அதே வெளிநாட்டில் டாய்லெட் கழுவுறோம், எல்லாமே செய்கிறோம். அது நம்மளுக்கு அசிங்கம் இல்லை. அது ஏன் அப்படி? என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பிறந்த தாய் மண்ணில் நமக்கு கரஸ்பாண்ட் ஆகாத ஒரு வேலையை செய்கிறதால எந்த ஒரு அவமதிப்பும் எதுவுமே கிடையாது. நாங்கள் அப் அண்ட் டவுன் நான் பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் வசதியாகவும் இருந்துக்கிறோம், ஒரு காலத்தில் வசதி இல்லாமல் இருந்துக்கிறேன். ஒரே நாள்லேயே எல்லா காசும் காணாத போய் நான் வாழ்ந்துருக்குறேன். தோங்கு அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே என்னை பழக்குவாங்க. பழையது சாப்பிடு, இட்லி சாப்பிடு, ரெண்டுமே சாப்பிடு. ஏன்னா ஒரு நாள் இட்லி கிடைக்காது, அப்போ உனக்கு வெறும் பழையது தான் இருக்கும். அப்போ அதையும் பழகணும். ஒரு நாள் உனக்கு வெறும் இட்லியாகவே கிடைக்கும், அன்றைக்கி அதையும் சாப்பிட கற்றுக்க. அதுக்கு ரெண்டுத்தையுமே பழகிக்கணும். தோக்கு ஓலை குடிசையிலையும் இருக்க கற்றுக்க, மாளிகையிலையும் இருக்க கற்றுக்க. அதுதான் நம்ம வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த வேலையோ எதுவோ நம்ம நாட்டில் நம்ம ஊரில் செஞ்சால் அந்த பணம் அங்கேயே இருக்கும், நம்ம நாடு டெவலப் ஆகும். அது யாருக்காவது புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் சூர்யா ஆக்டர் சொன்னார், நான் இது நாளைக்கு காலையிலே ஒரு காசும் இல்லாமல் போனாலும் மறுபடியும் போய் ஹோட்டலில் டேபிள் துடைப்பேன்னு சொன்னார் ஒரு இன்டர்வியூவில். அது அவ்வளோத்துக்கும் அவர் சொன்னது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. நாளை காலையில் நான் படம் எடுத்து நஷ்டமாக ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, மறுபடியும் நான் டேபிள் துடைக்க போவேன். அது இத்தனைக்கும் அவங்க ஒன்றும் அவ்வளோ லோ கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது. அவங்க லோ கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது. அவங்க அம்மா டீச்சரோ என்னவோ நான் கேள்விப்பட்டேன். சரியான ஞாபகம் இல்லை, ஒரு தவறான செய்தியாக கூட இருக்கலாம். அப்போ என் பையகை திருடின்னு போவியா? போ, ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, மளிகை சாமான் தான் இருக்கும், தூக்கிட்டு ஓடு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கிட்டு ஓடிடுவீங்களா? 3 பேர் நல்லா நிற்கிறீங்க, பலமான ஆளுங்க, உங்களை ஓடி பிடிக்கவும் முடியாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு கால் இல்லை, கை இல்லை, ஆண்டவரே. சூப்பர் பாட்டு. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம நாட்டில் செய்யணும். ஏன்னா நான் என்னோடய ஸ்கூல் டைமில் நான் செஞ்சுருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன். லீவ் டைமில் நான் வெக்கேஷன் போகிறதே அநேகமாக ஒரு வாரம் தான் இருக்கும். நல்லா என்ன கிடையாது, லுக்கம் துவர்ச்சிங்க பெஞ்சியோ பெயிண்ட்டு வாங்குகிற கடையும் நானே இப்போ தான் பார்க்குறேன். அதில் ஒரு ஒன்றும் இல்லை, அந்த பையில் ஒன்றும் இல்லைடா, வெறும் சாப்பாடு பொருள் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போய் வேணால் சாப்பிடு, அந்த புண்ணியமாக தான் எனக்கு கிடைக்கட்டும், மற்றபடி ஒன்றும் இல்லை அதில். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்ய கற்றுக்கணும். பிள்ளைங்கள அப்படியே பழகுங்க, அதான் நல்லது. கஷ்டப்பட கற்றுக் கொடுக்கணும் சின்ன குழந்தையிலே. நான் என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். கஷ்டப்படு. வீட்டில் உக்காந்துன்னா ஒரு பழமொழி இருக்குதுல்ல, குந்தி தின்றால் குன்றும் மாலுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அது இப்போ உங்களெலாம் தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியாது, 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது இந்த வசனம்லாம். அதனால் கஷ்டப்பட கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம ஊர்லேயே எந்த வேலைனாலும் செய்ய பழகிங்க, அப்போ தான் நாடு டெவலப் ஆகும்.